ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல இப்போ கரண்ட்டா டிப்ளமோவோ, இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கோ, இல்ல ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களோ, இல்ல ஆல்ரெடி படிச்சு முடிச்சு ஒரு 5 வருஷமா வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் டெக்ல ரெலவென்ட்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெக்ல ரெலவென்ட்டா போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு டெக்லால 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெக்லா ரெலவென்ட்டா எல்லா கொஸ்டினுக்கும் என்னால ஆன்சர் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். இப்ப நான் சொல்ற ஆன்சர்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் திருத்திக்கிறேன். இப்ப இத நான் சொல்ற ஆன்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் சேலரி கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் டெக்லா ஃபீல்ட்? இப்போ அ நீங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கீங்க. இப்பதான் டெக்லா ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டெக்லால 3 டைப் ஆஃப் கம்பெனி இருக்கு. ஒண்ணு வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, இன்னொன்னு மிட் ஸ்கேல் கம்பெனி, இன்னொன்னு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி. ஸோ லார்ஜ் ஸ்கேல் கம்பெனினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எம்என்சி கம்பெனி. ஸோ நீங்க ரொம்ப சின்ன கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா, உங்க சேலரி வந்து மினிமம் சேலரி ஒரு 15,000 இருக்கும். நான் சொல்றது எல்லாமே டேக் ஹோம் தான். இப்ப நான் சொல்ற சேலரி எல்லாமே சென்னை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற ஸ்டேட்னாலோ, வேற டிஸ்ட்ரிக்ட்னாலோ சேலரி ரேஞ்ச் மாறும். ஸோ சென்னையில நீங்க சின்ன கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க சேலரி 15,000 இருக்கும். ஓரளவுக்கு மிட் ஸ்கேல் கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க சேலரி வந்து 20,000 இருக்கும். நீங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட சேலரி வந்து 25,000லேருந்து 30,000 வரையும் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஸோ செகண்ட் இயருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஸ்டாண்டர்டா இந்த டெக்லா ஃபீல்ட்ல வந்து மினிமம் 4,000லேருந்து மேக்ஸிமம் 12,000 வரை இன்கிரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இது உங்க கம்பெனிய பொறுத்தும், இல்ல கம்பெனி பண்ற ப்ராஃபிட்ஸ பொறுத்தும் மாறும். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டா போடுற ஒரு அப்ரைசலே எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்டா ஒரு எல்லா கம்பெனிலுமே ஆவரேஜா போடுற அப்ரைஸ் வந்து 5,000 வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து 15,000 வாங்குனீங்க அப்படின்னா, செகண்ட் இயர்ல வந்து உங்களுக்கு 5,000 இன்கிரிமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ 20,000 உங்க சேலரி. தேர்ட் இயர்ல அதே 5,000 வச்சுக்கிறேன். ஸோ 25. ஃபோர்த் இயர்ல அதே 5,000 30. ஃபிஃப்த் இயர்ல அதே 5,000 35. ஸோ இத வச்சு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர்ல உங்களோட மினிமம் சேலரி வந்து 35,000 இருக்கும். ஆ இப்ப நான் சொன்ன கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ரைசல் வந்து மினிமமா தான் போடுறாங்க அப்படின்னா, இந்த சேலரி இருக்கும். இல்ல உங்களுக்கு 1 வருஷம் அப்ரைசல் அதிகமா போடுறாங்க அப்படின்னா, இந்த சேலரி நீங்க தாண்டிடுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்டா உங்க சேலரி ரேஞ்ச் வந்து 35,000லேருந்து 50,000 வரையும் இருக்கும். ஸோ டெக்லா ஃபீல்ட்ல சென்னையில ஒர்க் பண்றவங்க முக்காவாசி பேரோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி இவ்வளோ தான் இருந்திருக்கும். இது தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஓகே. இப்போ இது வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜா அப்ரைசல் போட்டா சொல்றேன். இப்போ ஒருவேள உங்களுக்கு அப்ரைசல் போடல, 2 வருஷம் அப்ரைசல் போடல அப்படின்னா உங்க சேலரி மாறும். ஸோ இது எல்லாருக்கும் அப்படியே எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா மேட்ச் ஆகாது. பட் 80-90% பேருக்கு இது மேட்ச் ஆகும். அப்படி ஆகல உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து 10ல 8 பேருக்கு இதுதான் சேலரி ரேஞ்ச் இருக்கும். பட் அதுல 2 எக்ஸெப்ஷனல் லிஸ்ட் இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர்ல ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருவாங்க. செகண்ட் இயர்ல வேற கம்பெனி ஸ்விட்ச் ஆயிடுவாங்க. தேர்ட் இயர்ல வேற கம்பெனி ஸ்விட்ச் ஆயிடுவாங்க. இது எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் இயர்க்கு முடிஞ்சு செகண்ட் இயர் அப்ரைசல் வாங்கிடுவாங்க. அப்ரைசல் வாங்குனோனே இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் ஆவாங்க. இப்ப இந்த மாரி ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களோட சேலரி வந்து 5 இயர்ஸ்ல 70,000 வரையும் டச் பண்ணுது. நான் பார்த்த வரைக்கும். ஓகேவா? இது வந்து சென்னையில பேஸ் பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அப்படியே நீங்க பெங்களூரு, இல்ல மும்பை, இல்ல டெல்லின்னு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சென்னை சேலரி ரேஞ்சோட டெல்லி, மும்பை அப்புறம் வந்து பெங்களூர் சேலரி ரேஞ்ச் தான் 30% அதிகமா இருக்குது. ஸோ இப்ப சென்னையில நான் 15,000 சொல்றேன்னா, பெங்களூர்ல 20,000 தான் மினிமம் சேலரி இருக்கும். டெல்லிலயும் மினிமம் 20 தான் இருக்கும். ஸோ நான் சொல்றது அட்மோஸ்ட் மினிமம். ஸோ இப்படிதான் சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப நீங்க வந்து கோயம்புத்தூர் கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் சேலரி ரேஞ்ச் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. சென்னையில என்ன சேலரி ரேஞ்ச் குடுக்குறாங்களோ அதே சேலரி தான் கோயம்புத்தூர்லயும். இப்ப நீங்க வந்து நாகர்கோவில், திருச்சி அங்கலாம் பார்த்தீங்கன்னா, சென்னைய விட ஒரு 5% கம்மியா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் மோர் ஆர் லெஸ் சென்னைக்கு சிமிலரா இருக்கும். இத விட கம்மியா இருக்கு அப்படின்னா, நான் சொன்னத விட கம்மியா இருக்கு, இல்ல அதிகமா இருக்கு, டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன் ஐ ஷிஃப்ட் டு டெக்லா ஃபீல்ட் ஃப்ரம் அனதர் ஃபீல்ட்? இந்த கொஸ்டின நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் காலேஜ் முடிச்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸா வேற ஏதோ ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஒர்க்கே பண்ணல. ஃப்ரீயா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இருக்காரு அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போடுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயரோட ஃப்ரெஷர தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு 4 இந்த இயரோட ஃப்ரெஷர் 2025 ஃப்ரெஷர்ஸ் வராங்க. இந்த கேப் கேண்டிடேட் ஆர் வேற ஏதோ ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற கேண்டிடேட்டும் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள விட ஃப்ரெஷர கன்சிடர் பண்ணி ஃப்ரெஷரா எடுத்துருவாங்க. இவர கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இந்த சினாரியோல 2 பேருக்குமே டெக்லா தெரியாது. இன்னொரு சினாரியோ இருக்கு. 4 ஃப்ரெஷர்ஸ் வராங்க. 4 பேருக்குமே டெக்லா தெரியாது. இவருக்கு டெக்லா தெரியும்.
கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸும் தெரியும் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ காட்டிலும் இவர் பெட்டர்ன்னு நெனச்சு இவர கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் எடுத்தா அவங்கள ட்ரெயின் பண்ணணும். இவர எடுத்தா ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த சினாரியோல இவர எடுத்துருவாங்க. இன்னொரு சினாரியோ இருக்கு. அந்த சினாரியோல ஃப்ரெஷருக்கும் டெக்லா தெரியும். இவருக்கும் டெக்லா தெரியும் அப்படின்னா, இவர விட ஃப்ரெஷர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு டெக்லா தெரியுன்ற மாரி கன்சிடர் பண்ணிடுவாங்க. இப்போ இவரு ஃப்ரெஷர பீட் பண்ணணும் அப்படின்னா, இவரு ஃப்ரெஷர விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் இவர கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் கேப் இருக்கும். இல்ல வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க செட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்து வேற ஏதோ ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க. 7 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அதுக்கு மேலயே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஃபீல்ட்லயே மாஸ்டர் ஆயிட்டு இருப்பீங்க. ஓகேவா? இந்த ஃபீல்ட் வரது ஃபர்ஸ்ட் வர்த்தான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த ஃபீல்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டுக்கு நீங்க ஃப்ரெஷர். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷர்னா, ஃப்ரெஷரோட பேஸ் சேலரி ரொம்ப கம்மியா இருக்கும். அது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. சூட் ஆகும். எனக்கு அந்த ஃபீல்ட்ல குரோத்தே இல்ல. வேற எதுவுமே இல்ல. ஒர்க் இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, வரலாம். பட் நீங்க டெக்லாம் நல்லா கத்துக்கணும். கத்துக்கிட்டு திரும்பவும் நீங்க இந்த ஃப்ரெஷர்ஸ் கூட காம்பீட் பண்ணணும். 2025 ஃப்ரெஷர்ஸ் கூட காம்பீட் பண்ணணும். நீங்க அவங்கள வின் பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு. பட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். கிடைக்கும். கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். மேபி மேனேஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஏதாவது எம்ப்ளாயி ரெஃபரல் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் இட் மேண்டேட்டரி டு டூ ஏ டெக்லா கோர்ஸ் ஆர் நாட் நெசசரி? நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, டெக்லா கோர்ஸ் கத்துக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். டெக்லா கோர்ஸ் கூட நீங்க ஏ ஸ்டாண்டர்ட், யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். டெக்லாவே கத்துக்காம நீங்க டெக்லா ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வர முடியாதுலாம் கிடையாது. நீங்க ஒரு 4, 5 கம்பெனி அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷராவே இந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியும். ஒண்ணும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, டெக்லா கத்துக்கிட்டவங்க ஈஸியா அந்த டீட்டெயிலிங் பார்ட்ட கடந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெக்லா கத்துக்காம இந்த ஃபீல்ட்ல வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு சிங்கிள் பார்ட் டிராயிங்கே குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அசெம்பிளி டிராயிங் போடுறதுக்கு ஒரு 6 மாசம் ஆக்குவாங்க. ஸோ அதுலேருந்து ஜிஏ டிராயிங் போடுறதுக்கு ஒரு 6 மாசம். ஸோ உங்களுக்கு இந்த 2டி டிராயிங்ஸ்லயே ஒரு 2 இயர்ஸ் கழிச்சிருவாங்க. நீங்க மாடலிங் பார்ட் போறதுக்கே 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடும். இது நீங்க பெரிய எம்என்சி கம்பெனில போனீங்கன்னா, இந்த மாடலிங் பார்ட் போறதுக்கு 3, 4 இயர்ஸ் கூட ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மாடலிங் கத்துக்கிட்டு, இன்னும் சர்வே ஆகுறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாயிடும். இதுவே நீங்க இந்த கோர்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாடலிங், டீச்சிங் எல்லாமே கம்பைன்டா சொல்லிக் குடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கம்பெனில போயிட்டு சர்வே ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். காம்படிஷன்ல ஈஸியா அடுத்தடுத்த லேடர் ஏறிறலாம். மத்தபடி ஒண்ணும் பெருசா வித்தியாசம் இல்ல. இந்த இந்த வித்தியாசம் இருக்கும். நீங்க வொர்க் பண்றவங்கள கேளுங்க. நான் சொல்றது தப்பா இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க. ஆனா என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். அத வச்சு நான் சொல்றேன். ஒருவேள உங்களுக்கு டெக்லா கோர்ஸ் கத்துக்கணும், இன் டெப்த்தா கத்துக்கணும், ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நானே கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோ பிகினில குடுத்த கான்டாக்ட் நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர் தேர் டெக்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன் த கல்ஃப்? ஓகே. இப்ப நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது செப்டம்பர் 1, 2025. இப்ப இருக்க கரண்ட் சினாரியோக்கு கல்ஃப்ல டெக்லா ரிலவென்ட்டா நெறைய ஜாப்ஸ் இருக்கு. இப்ப கரண்ட்டா 1 ஆர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்லால உங்களுக்கு இந்தியால இருக்கு அப்படின்னா, கல்ஃப்ல 85,000 சேலரி ரேஞ்சுக்கு வேலை கிடைக்குது. 85,000ன்றது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். பட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த ரேஞ்சுல வேலை கிடைக்குது. அதுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாரி சேலரி மாறும். அவ்வளோதான் கைஸ். வீடியோ எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஆப்ட்டா இருந்துச்சு, உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னது எதுவுமே கரெக்ட்டா இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைச்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தப்பா இருக்கிறத நான் திருத்திக்கிறேன். கரெக்ட்டா இருக்குன்னா தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.